வணக்கம். வணக்கம். ரோஹிணி தேட்டருக்கு சூர்யாவோட கருப்பு படம் பார்க்க ஃப்ரெஷ் ஷோ பார்க்க வந்தீங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் ஷோ வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? முதல்ல வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவருக்கு முதல்ல மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அவர் ஒரு கலை குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். ஏன்னா இது சினிமான்றது இல்லை, எல்லாமே வந்து பாலிடிக்ஸில் வந்து சினிமா வந்து அரசியலும் வரும். ஏன்னா சென்ட்ரல் போர்டெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது தான். எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் 11:30 புரியல கோர்ஸ் ஷோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் தேட்டர்கள் நிறையா இருந்தனால மல்டிமீட்டு நிறைய தேட்டர்கள் அதில் ஸ்டூடெண்ட்ஸுங்க அதிகமாக பட்ஜெட் எடுத்து அந்த கலெக்ஷன் சொல்லுவாங்க. நான் சொல்லுறது புரியுதா? 9 மணி ஆட்டம், 12 மணி ஆட்டம் இப்படி போட்டு 2.5 மணி நேரம் தான் படமே எல்லாமே, இல்லை ஒரு 3 மணி நேரம்லாம் கிடையாது. இதில் கலெக்ஷனுக்கோசம் இருக்கிறதுனால கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு இதில் நிறைய அடங்கி இருக்குது. புரியுதா? ஒரு ரசிகர் மன்றம்னா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அது வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை இப்படி மாவட்டங்களில் அந்த ரசிகர்களுடைய உற்சாகம் வந்து இந்த ப்ரொமோஷன் இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த சட்டம் ஒழுங்கு இருக்கிறதுனால ஷோ வந்து 11 மணின்னா இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு கவர்மெண்ட் திங்க் பண்ணுதான் நான் தெரியல. அதுதான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஐடி துறையில் இருக்கவங்களாம் வந்து ஷிஃப்ட் மாதிரி வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, 9 மணி ஷோ படம் பார்த்துட்டு 2 மணிலாம் போய் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. பார்த்துருங்களா? ஷிஃப்ட்டு மூலியமாக தான் இப்போ படமே இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது 9 மணி இப்போ சின்ன பட்ஜெட் படம் இருக்குது. இப்போ நம்ம பெரிய பட்ஜெட் எடுத்தால் சூர்யா படம், சிவகார்த்திகை படம் எவ்வளோ படம். ஆனால் அந்த சின்ன பட்ஜெட் படமும் கொஞ்சம் அவங்க வாழ்வாதாரத்தினால தான் இந்த ஷோங்களை வந்து இன்றைக்கி நைட்டு தான் போகுது. அதுக்குள்ளே வந்து இந்த ஃபேஸ்புக்கிலலாம் வந்து சூர்யா வந்து நன்றி தெரிவிக்கிற மாதிரி போட்டாங்க. அது சாத்தியப்படாது. புரியுது நான் சொல்கிறது? ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து ஒரு 2-3 நாள் தான் ஃபார்ம் ஆகிக்குது. ஏன்னா திரைத்துறையும் பார்க்கணும், மது விலக்கும் பார்க்கணும், ஸ்கூலும் பார்க்கணும், குழந்தைங்களுடைய அந்த பாதுகாப்பு இதுவும் பார்க்கணும். இவ்வளோ பொறுப்பு இருக்குது ஒரு முதலமைச்சருக்கு. சினிமா மட்டும் எல்லாம் பொறுப்பு கிடையாது. அது இப்போ கடந்த முறை எடுத்துக்கிங்களேன், கடந்த முறை ஆட்சியில் யார் இருந்தது? ரேட்ஸ் கொடுத்தாங்களே, அது படிப்படியாக பார்ப்பாங்க. ப்ரொடியூசர் சங்கம், டைரக்டர் சங்கம்லாம் ஒரு கோரிக்கை வைக்கணும். இது சூர்யா மட்டும் கோரிக்கை வச்சா செல்லுபடி ஆகாது. அவர் ஒரு நடிகர். இந்த படத்துக்கு டைரக்டர் தரல, அவர் இருப்பார். அதில் ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்டவங்க, லைக்கா நிறுவனம், இவ்வளோ துறைகள்லாம் போய்ட்டு முதலமைச்சர் போய் சந்திக்கணும். எங்களுக்கு இதுமாரி வந்து ஷோ வந்து ஸ்பெஷல் ஷோ கொடுங்க. இப்போ பண்டிகை இருந்தால் என்ன பண்ணுவேன்? இப்போ இன்றைக்கி வேலைக்கிழமை ஏதோ ஒரு பண்டிகை, அப்போ அந்த பண்டிகையில் தான் ரசிகர் பார்ப்பாங்க. கரெக்டாக நம்ம இப்படி எடுத்துக்குவோம். அப்போ இந்த பொங்கல் இதுமாரிலாம் வரதில்ல, அது அப்போ அந்த ஷோலாம் எப்படி பண்ணுவார் தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. அது ஸ்பெஷல் ஷோவை மாற்றுவாரா, இல்லை மேட்னி ரெகுலராக அந்த காலத்தில் இருந்து தெரியுமா? 11 மணி ஆட்டம் 4 ஷோவாக இருந்தது. இப்போது 5 ஷோ எடுக்கிறாங்க. அதனால் வந்து தளபதி அவர்களுக்கு திரைப்படத்துறையிலையும் ஒரு கண் இருக்கணும், தயாரிப்பாளர் சங்கத்திலும் கொஞ்சம் கண் இருக்கணும். மக்கள் மேலத்தில் கண் இருந்தாலும் வாழ்வாதாரம் வந்து திரைப்படத்துறையும் இருக்குது. அதில் ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்கா? ஒரு படம் வெற்றி அடைக்க அதில் 100 தொழிலாளிகள் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? டைரக்டர்லேருந்து, டெக்னீஷியன்லேருந்து, ஃபைட் மாஸ்டர்லேருந்து எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணிப்பாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குதுல்ல, அவங்க எதிர்பார்ப்பாங்கள்ல. இது எதிர்பார்த்து அடுத்தது ஒரு ரசிகர்னு ஒன்று இருக்கிறாங்க, அவங்களும் பார்ப்பாங்க. இப்போ இன்றைக்கி சூர்யா ரசிகர் நிறைய பேர் வந்துக்கிறாங்க. எல்லாம் ஒரு பிளாக் ஷர்ட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வேலை பிளாக் ஷர்ட்டு. அதான் தவறாக சொல்ல, அவரோட கேரக்டரே அது பிளாக் ஷர்ட்டு. டைட்டில் அப்படி தான், கருப்பு. ஆமாம், கருப்புனா வேணாங்க, குலதெய்வங்க. நீங்கள் மதுரை மாவட்டத்தில் போனுங்க, சங்கிலி கருப்பேன், அது கருப்பேன், அது நிறைய ராஜ்கர்லாம் நிறைய நடிக்கலையா? அதனால் வந்து படம் வந்து இப்போ தான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிக்குது. ரசிகர் யாரும் வந்து கொஞ்சம் ஆவேசமாக ஆகாதுங்க. இந்த சூர்யா இன்னொரு படம் நடிப்பா போல, அவங்க தம்பியும் நடிப்பா போல. அதெல்லாம் இது விட்டுருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு அமங்கலம் பண்ணிக்கின்னு ரோட்டில் கலாட்டா பண்ணிக்கின்னு தான் அதுவே ஒரு சட்டம் ஒழுங்குக்கு ஒரு கேள்விக்குறியாக நிற்குது. புரியுதுங்களா சொல்கிறது? ஆட்சி அமைச்சோன்னே சூர்யா ரசிகருக்கு கலாட்டா பண்ணாங்கன்னு அப்படி ஒரு கேள்வி வரக்கூடாது. உண்மையா? அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும், நல்ல நண்பர்கள். அவங்களுக்குள்ள ஃபோனில் தொடர்பாக இருக்கலாம். புரியுதா சொல்லுதா? நேரில் நிறைய சந்திச்சுக்கிறாங்க. ஆகையால் இந்த திரைப்படம் வெற்றி பெற சூர்யா ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சிருக்கிறேன். நான் சினிமாவை லவ் பண்ணுறேன். ஓகே, சினிமாவை லவ் பண்ணுறேன். வணக்கம் PS.